ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் 10 வரைக்கான சிலபஸ் இப்போ சமீபத்தில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஆல்மோஸ்ட் பழைய சிலபஸ் என்ன கொடுத்துருக்கோ அதே பேட்டர்னில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 1ன்றது பழைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப் டு 7th century வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப் டு 10th century வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ புதிதாக பார்த்தோம் அப்படின்னா, ஹர்ஷவர்தன் அதுக்கப்புறம் சில டாபிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ல் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சேம் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அரேபியர்கள் படையெடுப்பில் இருந்து அரேபிய படையெடுப்பு, துருக்கிய படையெடுப்பு, டெல்லி சுல்தானியம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜயநகரம் மற்றும் பாமினி அரசு, பக்தி இயக்கம், அதே கண்டென்ட் தான் செகண்ட் யூனிட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. சேஞ்சஸ் இல்லை. தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே கண்டென்ட் தான், சேஞ்சஸ் இல்லை. ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல்ஸ் இந்தியா அண்ட் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தலைப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் கொடுக்கப்படலை. அதே மாதிரி யூனிட் 4 எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, த கம்பெனி ரோல் இன் இந்தியா அதே தான். 1498 காலகட்டங்களில் ஐரோப்பியர்களுடைய வருகை வர தொடங்கப்பட்டது. அந்த பின்னணியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள்னு சொல்லி ஒரு 5 முக்கிய நாடுகள் இந்தியாவில் ஆட்சி ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த பின்னணியில் கடைசியாக பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுடைய ஏற்பட்ட மோதலில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியை தக்க வச்சுருப்பாங்க. இதுவாறு 1757லேருந்து 1857 வரை பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியாக நடைபெற்றிருக்கும். ஸோ அதுதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவு சேஞ்சஸ்ன்றது சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் இதில் சில டாபிக் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா, டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் அண்ட் பெசன்ஸ் அண்ட் ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் காலகட்டங்களில் இந்திய தொழில்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டது அல்லது அழிந்து போயின அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய 12th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெசன் இதை பேஸ் பண்ணியே கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பெசன்ஸ் அண்டு ட்ரைபல் ரெவோல்ட்ஸ், குடியானவர்கள் மற்றும் பழங்குடியினருடைய கிளர்ச்சி, இப்போ இருக்கிற நியூ ஸ்கூல் புக்ஸில் அதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க, அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5 அதே சேம் தான். பெரிய அளவுலலாம் மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரவில்லை. அதில் பார்த்தோம்னா க்ரோன் டு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற பேட்டர்னில் பார்க்கும்போது 1857 புரட்சியில் தொடங்கி அதுக்கப்புறம் எவ்வாறு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் இருந்த இந்திய பகுதிகள் பிரிட்டிஷ் பாராளுமன்ற ஆட்சியின் கீழ் நேரடி கொண்டு செல்லப்பட்டது, அதுக்கப்புறம் எவ்வாறு விடுதலை போராட்டங்களை துவக்கப்பட்டது, அந்த பின்னணியில் 1947 இந்தியா எவ்வாறு விடுதலை அடைந்ததுன்றது தான் இந்த யூனிட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா. 1947 அப்புறம் சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவை பற்றின டாபிக் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் சர்தார் வல்லபாய் படேல், இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது ஏற்கனவே இருந்தது தான். பட் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோல் ஆஃப் சர்தார் வல்லபாய் படேல்னு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அவருடைய நேமை புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேருரா, காந்தி நேரெல்லாம் ஆல்மோஸ்ட் இருந்தது தான். இதை தாண்டி வேறு என்ன டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இதில் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசின்னு கொடுத்துட்டு இந்திரா காந்தி ரெஜிம், டொமஸ்டிக் பாலிசி, 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் இதெல்லாம் புதுசாக விட்டுட்டு ஜனதா பார்ட்டி, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேட்டராக இருக்கக்கூடிய இதில் ஒரு 2000வது ஆண்டு வரை இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வரை கவர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டல் கமிஷன்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ், சார்க், G20 இதெல்லாம் புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. காமன்வெல்த். அப்போ இந்த டாபிக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்கூல் புக்ஸ்லேயே இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டாப்பிக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 7 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப் டு 13th century. ஸோ எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஏற்கனவே இருந்தது தான். பட் இதில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம், இந்த 3 டாபிக் மட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 9th புக்கில் அந்த கண்டென்ட் இருக்கிறதுனால, 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் அந்த கண்டென்ட் இருக்கிறதுனால புதுசாக அதை ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துலேயே கிளாஸஸ்லேயே நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நமக்கு சிலபஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் அதிகமாக வந்தால் யூனிட் 7 and 8ல் தான் வர்றது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் அஸ்யூஷுவல் மாலிகப்பூர்லேருந்து ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா பெரியார் அண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழைய சிலபஸ் தான்.
பட் புது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி ஹிந்தி அகிடேஷன், இந்திய எதிர்ப்பு போராட்டம், திராவிட கட்சிகளில் டிஎம்கே, சிஎன் அண்ணாதுரை, எம் கருணாநிதி, அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய தொடக்கம், எமர்ஜென்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே, எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய மதிமுக, பாமக பற்றின செய்திகளும், அதுக்கப்புறம் கட்சிகளை பற்றி கேள்விகள் கேட்குறாங்களோ இல்லையோ இதை பேஸ் பண்ணி கேட்க வாய்ப்புகள் உண்டு. எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கல்வி மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன கொண்டு வரப்பட்டிருக்கு திட்டங்கள் மூலமாகவும் கமிஷன் மூலமாகவும் அடிப்படையிலும், அது ரிசர்வேஷன் பாலிசி இதை ஒதுக்கீடை பற்றியும், அதுக்கப்புறம் அக்ரியன் கண்டிஷன் விவசாயிகளுடைய நிலை பற்றியும், இரிகேஷன் நீர் மேலாண்மை, அப்புறம் தொழில் வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பத்தில் என்ன வளர்ச்சி எட்டியிருக்கோம். ஸோ யூனிட் 8ல் இந்த டாபிக்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. யூனிட் 9, 10 பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, இருக்கிற மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறத்தாழ 1453 தொடங்கி 1848 வரை உள்ள நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதில் இந்த கிரீக் வார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் கொஸ்டின், கிழக்கத்திய பிரச்சனையில் வரும். அதை 9th யூனிட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. முதல் 10th யூனிட்டில் இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 10th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே எண்ட் ஆஃப் கோல்டு வார், அதோட 1991 வரைக்கும் தான் பழைய சிலபஸையும் முடிச்சிருந்தாங்க. இதுலேயே அதோட தான் முடிச்சிருக்காங்க. பட் புதுசாக ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், EU, இது புதுசாக உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான். ஸோ 10 யூனிட்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் கிடையாது. ஏற்கனவே இருந்த சிலபஸில் ஒரு 85%ஓட 50%, 15% புதிதாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இருந்தாலும் நமக்கு சிலபஸை ஃபாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுத்துருக்கேன். பட் சிலபஸ் ஃபுல்லாக என்ன பண்ணலை, ரீட் பண்ணல. ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன டேட்டா கொடுக்குறது, எது சிலபஸோட டாபிக்ன்ற மட்டும் தெரிய வரும். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாற்றுக்கான ஆதாரங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதில் தான் தொல்லியல், எழுத்து, வெளிநாட்டவர் குறிப்பு அப்படின்ற அடிப்படையில் அதோட கண்டினியூட்டியை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரின்றது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ அண்ட் பிரிட்டோ ஹிஸ்ட்ரி. சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ஏற்கனவே இருந்த தலைப்பு தான். இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது ப்ரீ அண்ட் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, வரலாற்றுக்கு முந்தைய காலம்ன்ற தலைப்பை புதிதாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு பெரிய லெவலில் கல்லூரி பாடப்புத்தகங்கள்லாம் படிக்கணும், பள்ளி பாடப்புத்தகங்களை படித்தாலே போதும். இந்த சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிக்ஸ், அந்த டிஎன்எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக் நியூ புக்கை வச்சு அந்த சப்டைட்டில் ஃபுல்லாக எடுத்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதோட கண்டினியூட்டி தான் 11th 12th இருக்குது. அப்போ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வேணுன்றதுக்காக தான் 6th-லேருந்து 10th வரைக்கும் புக்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ஏரியாவை இதில் எடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 3வதாக பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பா சிவிலைசேஷன். அடுத்து சிந்து சமவெளிக்கு நமக்கு தெரிஞ்சதான். வேத காலத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க, முன்வேத காலம் பின்வேத காலம்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட், மாகாணங்கள் எவ்வாறு சிறு அரசுகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு, அதில் 2வது நகரமயமாக்கல், ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாயிண்ட் தான் அர்பனைசேஷன். ஸோ நகரமயமாக்கலை பற்றியும் மகாஜனபதங்களை பற்றியும் சமணம் மற்றும் பௌத்தத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து மகதத்தினுடைய எழுச்சி, அலெக்சாண்டருடைய படையெடுப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் யாருடைய படையெடுப்பை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக படையெடுப்பு. சரிங்களா? மகா சைரஸ் அவரோட படையெடுப்பை பற்றிலாம் கொடுக்கல. அப்போ கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தான் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி யூனிட் 1ல் பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய வரலாற்றில் புவியியலின் தாக்கம்ன்ற டாபிக் அதை கொடுக்கல. பட் கேட்க மாட்டாங்களா இல்லை, கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசை பார்த்திங்கன்னா சந்திரகுப்த மௌரியன், பிந்துசாரன், அசோகன், மௌரிய நிர்வாகம்னு ஆட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது பிந்துசாரன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சுங்கர்கள், சாதவாகனர்கள், இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், இவங்களை பற்றிலாம் இதற்கு முன்னாடி இந்த சிலபஸில் கொடுக்கல. பட் ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குஷானர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஹனிஸ்கர், காந்தார கலை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து குப்தர்களுடைய காலகட்டம்னு பார்க்கும்போது 1ஆம் சந்திரகுப்தன், சமுத்திரகுப்தன், 2ஆம் சந்திரகுப்தன் பற்றியும் அவங்களுடைய நிர்வாகம், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், எஜுகேஷன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பண்டைய கால இந்தியாவில் புகழ்மிக்கதாக இருந்த பல்கலைக்கழகங்கள்னு பார்க்கும்போது நாலந்தா, விக்ரமசிலா, வல்லபி இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த குப்தர்களுடைய வீழ்ச்சி காரணமாக இருந்த ஹூனர்களுடைய படையெடுப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வர்த்தமான டைனாசிட்டி, அது ஹர்ஷவர்தனர், ஹியான் ஸ்வாங்கினுடைய குறிப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில வார்த்தைகள் இன்டெரக்டாக இருந்தால் டைரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக ஆட் பண்ணதுன்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சாளுக்கியர்கள், அதை 2 சாளுக்கியர்களும் கொடுத்துருப்பாங்க. அதாவது
வாதாபி ஆண்ட மேலை சாளுக்கியர்கள், கல்யாணி ஆண்ட மேலை சாளுக்கியர்கள்ன்ற அடிப்படையில் ஃபஸ்ட்டு கொடுத்தது சாளுக்கியாஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது செகண்ட் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பேரரசுகளிடையே போராட்டம் அப்படின்றத ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருப்பாங்க. யார் யாருன்னா பிரதிகாரர்கள், பாலர்கள், ராஷ்டிரகூடர்களிடையே இருக்கும். எதற்காக அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கங்கை யமுனை தோவாவுக்கு இடைப்பட்ட பகுதி, கன்னௌசி வளமான பகுதியை கைப்பற்றுவதற்காக 3 போராட்டங்கள் இருந்திருக்கும். இந்த 3 அரசுகளிடையே இந்த 3 அரசுகளிடையே ஏற்பட்ட போராட்டம் தான் இந்தியாவில் வந்து துருக்கியர்கள் ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு மறைமுக காரணமாக விளங்கியிருக்கும். ஸோ அந்த பின்னணியில் இந்த பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த விஷயந்தான். பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டெரக்டாக அந்த வேர்டிங்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் டேரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அரபு கன்குஸ்ட் ஆஃப் சிந்து, அதான் முகமது பின் காசிம் தாகிரை தோற்கடிச்சு தான் படையெடுத்திருப்பார். ஸோ அந்த அடிப்படையில் இம்பாக்ட் ஆஃப் அரபு கான்குஸ்ட் அந்த வார்த்தையை தான் இங்கே எப்படி எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்து துருக்கிய படையெடுப்புன்னு வரும்போது முகமது ஆஃப் கஜினி, முகமது ஆஃப் கோர், அதில் முதலாம் மற்றும் 2ஆம் தரையன் போர் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து டெல்லி சுல்தானாலே மொத்தம் 5 வம்சம் இருக்கும். அடிமை வம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா குத்புதீன் ஐபக், இல்துத்மிஸ், ரஷ்யா சுல்தானா, பால்பன், மங்கோலியருடைய படையெடுப்பு பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து கில்ஜி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, மாலிகபூர் படையெடுப்பு. அடுத்து துக்ளக் டைனாசிட்டியை பொறுத்த வரைக்கும் முகமது பின் துக்ளக், ஃபெரோஸ் துக்ளக் கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டங்களில் தைமூரோட படையெடுப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சையது லோடி டைனாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கொடுத்துட்டு இப்ராஹிம் லோடியை மட்டும் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா அவர் தான் கடைசி ஆட்சியாளராக இருந்ததுனால அவருடைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியத்தினுடைய நிர்வாகம், சமூக பொருளாதாரம், மத நிலைகள் போன்றதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. கட்டிடக்கலை கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து விஜயநகரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. சங்கமத்தை பொறுத்த வரைக்கும் ஹரிஹர புக்கனை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்காக 1ஆம் தேவராயன் 2ஆம் தேவராயன் பற்றிலாம் கேட்க மாட்டாங்களான்னு கிடையாது, கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சாளுவத்தை பொறுத்த வரைக்கும் நரசிம்மதேவராயன் என்ற அரசரை மட்டும், துருவ டைனாசிட்டியை பொறுத்த வரைக்கும் துருவ வம்சத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணதேவராயரை பற்றி அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஆரவடிக்கு திருமலராயர். அடுத்து பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை பரை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பாமினி அரசை பற்றியும் பக்தி இயக்கத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிலபஸ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நமக்கு புக்கில் கூடிய சப்டைட்டில்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ சிலபஸ் கம்ப்ளீட்டடாக இருக்கான்னு கேட்டால் கொடுத்த சிலபஸ் கம்ப்ளீட்டடாக இல்லை. சிலபஸில் இல்லாத சில டாப்பிக்கை கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி தான் படிக்கணும்? ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இப்போ இருக்க நியூ புக்கு பார்த்தீங்களா 6th to 12th, அதுதான் இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 11th and 12th புக்கு தான் நமக்கான சிலபஸ்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஐரோப்பிய வரலாறுலாம் பார்த்தோம்னா லத்தீன் அமெரிக்க புரட்சிகளை பற்றிலாம் கொடுக்கல, ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ லத்தீன் அமெரிக்க புரட்சிகளை பற்றி தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் 9th புக்கில் பார்த்தோம்னா செவ்வியல் உலகம், கிளாசிக்கல் ஏஜ்ன்றதை பற்றிலாம், மிடிவல் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப்பை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பற்றிலாம் கேட்கக்கூடாதுனால கேட்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஸ்கூல் புக்ஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சு படிங்க. இந்த சிலபஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு சில டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காமல் இருக்காங்க. அப்போ இது வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வெளியிடப்பட்ட சிலபஸ் தானே தவிர இதில் இருக்கிறதுலேருந்து மட்டும்தான் கேள்வி வரும், இதை தாண்டி வெளியே கேள்வி கேட்க மாட்டாங்கன்றதெல்லாம் 100% உண்மை கிடையாது. அப்போ ஸ்கூல் புக்ஸை தரவு பண்ணுங்கள். ஸ்கூல் புக்ஸோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை ரெண்டையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அந்த எக்ஸாமை சக்ஸஸ் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். முகலாயரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் பாபரோட படையெடுப்புலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ பாபரோட 4 படையெடுப்பு கொடுத்துருக்காங்க. 1ஆம் பானிபட், கான்வா, சந்தேரி, கோக்ரா. அதுக்கப்புறம் அவருடைய துசுகி பாபரின்ற நூலை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹுமாயூனையும் சூர் டைனாசிட்டி, சிறுசா சூரோடைய நிர்வாகத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து அக்பரை பற்றி கொடுத்துட்டு அக்பருடைய 2ஆம் பானிபட்டு போர், ராஜபுத்தருடைய உறவுமுறை எவ்வாறு இருந்தது, இராணுவ படையெடுப்பு என்ன, நிர்வாகம் என்ன, அவருடைய மத கொள்கை என்ன, ஏன் ஜிசியாவை ஒழிச்சார், இபாதத் கானா என்ன அவருடைய ஆட்சியில், அதுக்கப்புறம் தீனிலாகினா என்னன்றதை அவருடைய டாபிக், அவருடைய லெசன், அந்த முதல் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பற்றின சப் டாபிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்காங்க இங்கே சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜஹாங்கீருடைய ஆட்சியில் நூர்ஜஹானுடைய செல்வாக்கு என்ன, ஷாஜஹானுடைய காலகட்டத்தில் வடமேற்கு பகுதி என்ன அப்படின்ற, வடமேற்கு பகுதியினுடைய கொள்கை என்ன அப்படின்ற மாதிரியும், அவுரங்கசீபோட காலகட்டத்தில் இராணுவ படையெடுப்பு, தக்கான கொள்கை, அவருடைய மத விவகாரம் அப்படின்ற பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து காமனாக சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் அண்டர் மூவல்ஸ், முகலாயர் ஆட்சியின் கீழ் வந்து சமூக மற்றும் பொருளாதாரத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய கட்டிடக்கலை என்ன, எவ்வாறு முகலாய பேரரசு வீழ்ச்சி அடைந்தது, மராத்தியர்கள் எவ்வாறு எழுச்சி பெற்றாங்க, சிவாஜியினுடைய ஆரம்பகால படையெடுப்புகள் என்ன, அவங்களுடைய நிர்வாகம் எவ்வாறு இருந்தது, பேஷ்வாக்களில் பாலாஜி விஸ்வநாத்தையும் பாஜிராவை பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்காக மற்றவங்களுக்குலாம் கேட்க மாட்டாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. 3ஆம் பானிபட்டு போர் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மராத்திய போர்கள்லாம் வரும். ஸோ அதுலேயும் பேஷ்வாக்கள்லாம் வருவாங்க. பேஷ்வாக்களுடைய ஆட்சி கடைசியாக ராடா நேஸ்டிங்ஸோட பீரியடில் 1818 தான் முழுசாகவே முடிவுக்கு வந்திருக்கும்.
இப்போ அது வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். இங்கே கொடுத்துருக்க சிலபஸ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கண்துடைப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். இதிலிருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பாங்கன்றதெல்லாம் நினைக்கக்கூடாது. நமக்கு பேஸ் ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து ரெண்டையும் இணைச்சி வச்சு படிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு அனுபவம் கிடைக்கும். பார்த்திங்களா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ப்ரிப்ரேஷன்றது இருக்கணும். அடுத்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐரோப்பியர் வருகை தொடங்கப்படுது. அடுத்து போர்ச்சுகீசியர்கள், அதில் போர்ச்சுகீசியரில் வாஸ்கோ ட காமா, ஃப்ரான்சிஸ்கோ ட அல்மெய்டா, அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கு கொடுத்துருக்காங்க. டச்சு டேனியர்களை ஜஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு ரெவைலரி இவங்களுக்குள்ள ஏன் முதல் ஏற்பட்டது, அந்த அடிப்படையில் கர்நாடகா போர் வந்துச்சு, டியூப்லெக்ஸ் ராபர்ட் கிளையோட பங்கு என்ன, பிளாசி போர், பக்சார் போர், இரட்டை ஆட்சினா என்ன, வாரன் ஹேஸ்டிங்ஸினுடைய நிர்வாக சீர்திருத்தம் என்ன, கார்ன்வாலிஸினுடைய நீதி மற்றும் நிரந்தர நில வருவாய் முறையை பற்றினுடைய சீர்திருத்தம் என்ன, ஆங்கிலேய மைசூர் போரில் ஹைதர் அலி திப்பு சுல்தானுடைய பங்களிப்பு என்ன, ஆங்கில மராத்திய போர்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லார்டு வெல்லஸ்லி உடைய முக்கிய கான்செப்ட். ஏன்னா ஆங்கில மராத்தவார் தனியாக கொடுத்துட்டாங்க, அதில் லார்டு வெல்லஸ்லியோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இரண்டாவது ஆங்கில மராத்திய போரில் இருந்து தான் பெரும்பாலும் வினாக்கள் கேட்குற வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. வெல்லஸ்லி துணைப்படை திட்டம், அடுத்து ஹேஸ்டிங்ஸினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிரிட்டிஷ் பேராமோசி, எப்படி அவருடைய ஆட்சி பகுதி இமயமலை வரை விரிவடை சென்றது, அது காரணமாக விளங்கிய போர்கள் என்ன. ஏன்னா வெல்லஸ்லியால் தொடங்கப்பட்ட போர்கள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராடன் ஹேஸ்டிங்ஸ் தான் கொண்டு வந்திருப்பான். அதனால் அது பெண்டிங்கினுடைய சீர்திருத்தங்கள் என்ன, ரஞ்சித் சிங்குடைய நிலைப்பாடு என்ன, புதுசாக ரஞ்சித் சிங்கை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சீக்கிய ஆட்சியாளரை. அதுக்கப்புறம் ஆங்கிலோ சீக்கிய போர்களுடைய நிலைப்பாடு என்ன, அடுத்து டல்ஹௌசி வாரிசுலப்பு கொள்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, அவனுடைய சீர்திருத்தங்கள் என்ன. இந்த பின்னணியில் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியில் இந்திய தொழில்கள் எவ்வாறு அழிந்து போனது, அதுக்கப்புறம் பழங்குடியினர் மற்றும் குடியானவர்களுடைய கிளர்ச்சிகளை பற்றி புதுசாக கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்தது ஆரம்பத்தில் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களினுடைய தலைவர்களாக விளங்கியவர்கள் தான். அதேமாதிரி வட இந்தியாவிலையும் பார்த்தோன்னா பழங்குடியினர் சமுதாயமும் குடியானவர் சமுதாயம் தான் எதிர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலம் கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் சில அமைப்புகள் மூலமாக உரிமைகள் பெறப்போய் அதுக்கப்புறம் அதுதான் எதுவாக மாறி இருக்கும், இந்திய விடுதலை போராட்ட வரலாறாக மாறி இருக்கும். ஸோ அந்த பின்னணி வரலாற்றுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 1857 புரட்சி, கேனிங், லிட்டன், ரிப்பன் அதோடு முடிச்சுட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஹர்ஷன் இருக்கான், இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது வைசியர் நிறையா இருக்காங்க, அவங்கள பற்றிலாம் கேட்க மாட்டாங்களா, மேயோ பற்றிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் டஃப்ரினை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த வைசிராயை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் மட்டும் சும்மா பேருக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், காங்கிரஸுக்கு முந்தைய கால அமைப்புகள் என்ன, காங்கிரஸ் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடரேட்ஸ் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, வங்கப் பிரிவினை எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது, முஸ்லீம் லீக்கோட நிலைப்பாடு என்ன, சுதேசி இயக்கம், சூரத் பிளவுனா என்ன, அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம்னா என்ன, ரவுலட் சட்டம்னா என்ன, ஜாலியன்வாலா படுகொலை ஏன், காந்திய சகாப்தத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், சௌரி சௌரா நிகழ்ச்சி, சுயராஜ்ய கட்சி, சைமன் குழு வருகை, அதுக்கப்புறம் புரட்சிகர இயக்கங்கள் ஒரு பக்கம். இந்த புரட்சி ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12th புக்கில் 5th லெசனில் இருக்கக்கூடிய புரட்சிகார தேசியவாதம்ன்ற டாபிக் இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸில் கவர் ஆகிடும். அடுத்து தண்டி யாத்திரை, காந்தி இருவின் ஒப்பந்தம், மட்டமேசை மாநாடு, இதே காலகட்டங்களில் 1929 தான் ட்ரேட் அண்ட் லேபர் யூனியன்ஸ் காங்கிரஸ் அமைப்புக்குள்ளே தொழிலாளர் சார்ந்த நல அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து சட்டமறுப்பு இயக்கம், கிறிப்ஸ் தூதுக்குழு, அடுத்து வெள்ளையனை வெளியேறு இயக்கம், மவுண்ட் பேட்டனுடைய திட்டம் என்ன, இந்த அடிப்படை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம், பேரரசினுடைய அறிக்கை, 1861 கவுன்சில் சட்டம், 1892 கவுன்சில் சட்டம், 1909 மிண்டோ மார்லி, 1919 மாண்டக் செம்ஸ்போர்டு, 1935 இந்திய அரசு சட்டம், 1947 இந்திய விடுதலை சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்திய அரசியலமைப்பு வரலாறுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 1773 தொடங்கப்படுது. ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம், பிட் இந்திய திருத்த சட்டம், அதற்கடுத்ததாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவுன்சில் சட்டங்கள் 1793, 1813, 1833, 1853 இருக்குது. இப்போ இதை பற்றிலாம் கேட்கலையே, அப்போ இதெல்லாம் கொடுக்கலையே, இப்போ கேட்க மாட்டாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக கேட்பாங்க, மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்லேருந்து வினாக்கள் வரலாம், கொடுக்கப்படாத டாப்பிக்கில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால தான் ஸ்கூல் புக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணுங்க படிங்கன்னு சொல்ல வரேன். அப்போ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், சுதேச மாகாணங்களுடைய இணைப்பு, அதில் வந்து வல்லபாய் படேலுடைய பங்களிப்பு என்ன, அடுத்து இந்தியாவினுடைய ரிபப்ளிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பினுடைய செயல் அண்ட் ஃபியூச்சர்ஸ், அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அடுத்து நேருவினுடைய சகாப்தத்தில் பொருளாதார கொள்கை, 5 ஆண்டு திட்டங்கள், சமூக நல திட்டங்கள்,
அதுக்கப்புறம் அவருடைய வெளியுறவு கொள்கை எவ்வாறு உருவாக்கப்பட்டதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலகட்டங்களில் உள்நாட்டு கொள்கை, அப்புறம் 20 அம்ச கொள்கையை பற்றியும், ஏன் அவங்க வந்து எமர்ஜென்சி அறிவித்தாங்க, ஜனதா பார்ட்டி எவ்வாறு வளர்ந்தது, அதுக்கப்புறம் மீண்டும் இந்திரா காந்தியோட நிலைப்பாடு என்ன, அதுக்கப்புறம் எவ்வாறு ஆட்சி கைப்பற்றினாங்க, அவங்களுடைய நிர்வாக சீர்திருத்தம் என்ன அப்படின்றதையும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் சொல்லி பார்க்கும்போது ஒரு 80கள் 88லேருந்து 93 காலகட்டங்களுக்கு இடைப்பட்ட பார்த்தோன்னா நிறைய பிரதமர்கள் மாறி மாறி வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மண்டல் கமிஷன் இந்தியாவில் இடஒதுக்கீடை பற்றி கொடுக்கப்பட்ட ஆணையம் அதை பற்றியும், அடுத்து இந்தியா உலக அரங்கில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, பொருளாதாரம், ராஜதந்திரம், இராணுவ ரீதியாகவும், அப்புறம் இந்திய சீன எல்லை பற்றின பிரச்சனை, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய அணு நிலைப்பாடு என்ன, இந்தியன் நியூக்ளியஸ் கேப்பபிலிட்டிஸ், இந்தியா அண்ட் காமன்வெல்த், இந்தியா நான் அலைன் மூவ்மெண்ட், யுஎன்ஓ, சார்க், G20, பிரிக்ஸ் இதெல்லாம் நிலைப்பாடு என்னன்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம சிவிக்ஸ் புக் தான் கண்டிப்பாக பார்த்தாகணும். இந்த டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுல எது நமக்கு சப்போர்ட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவிக்ஸ் புக்கு தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். குடிமையியலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 லெசன் கிட்ட இருக்குது. அதில் ஃபஸ்ட் லெசனும் 4th 5th லெசனும் தயவுசெய்து நல்லா படிச்சுங்க. 10th இருக்க புக்ஸ் சரிங்களா. 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் குடிமையியலில் 1வது படம், 4வது படம், 5வது படம் படிச்சிங்கனாலே இது உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிடும். அப்படியே நமக்கு இந்த 7வது யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக வரலாற்றினுடைய புவியியலின் தாக்கம், அப்புறம் அதனுடைய சான்றுகள், அப்புறம் வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகத்தின் நிலைப்பாடு என்ன, சங்ககாலத்தில் இருந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றின சிறப்புகள் கொடுக்கப்பட்டு அதில் சேரனை பொறுத்த வரைக்கும் சேரன் செங்குட்டுவன், சோழனை பொறுத்த வரைக்கும் கரிகால சோழன், பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பாண்டிய நெடுஞ்செழியன் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சங்ககாலத்தினுடைய சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன், இந்த சமூக பொருளாதார நிலைப்பாடு என்ன, 5 திணைகளாக ஏன் நிலம் பிரிக்கப்பட்டிருக்குது, அந்த காலகட்டங்களில் இருந்த வணிக நிலைப்பாடு என்ன அப்படின்றதும், களப்பிரர்கள், பல்லவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் சிம்மவர்மன், மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன் பற்றி கொடுத்துருக்காங்க. பல்லவ சாளுக்கிய போராட்டமே நடைபெற்றது, அவங்களுடைய கட்டக்கலையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இம்பீரியல் சோழாஸை பொறுத்த வரைக்கும் 1ஆம் ராஜராஜன், 1ஆம் ராஜேந்திரன், குலோத்துங்கனை பற்றி கேட்டிருக்காங்க. 1ஆம் குலோத்துங்கன், இவங்களுடைய நிர்வாகம், பொருளாதாரம், குடவலை முறைனா என்ன, அவங்களுடைய கடற்கரை சார்ந்த நடவடிக்கைகள் என்ன, ஆர்ட் அண்ட் ஆர்டிடெக்சர் கட்டக்கலை என்னன்ற அறிவில் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா பிற்கால சோழ மரபை தோற்றுவிச்சதை வந்து பார்ப்போம் தான் தஞ்சையை கைப்பற்றி விஜயாலய சோழன் தான் தோற்றுவிச்சிருப்பான். அதுக்கப்புறம் முதலாம் பராந்தக சோழன் தான் அந்த சோழ பேரரசாக மாற்றியிருப்பான். அப்போலாம் அவனை பற்றிலாம் கொடுக்கல அப்படின்னா கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க அதை பற்றிலாம். ஸோ அதனால் இந்த டாப்பிக்கில் மட்டும் இருக்கிறதான்றது மட்டும் தயவுசெய்து என்ன பண்ணிடாதீங்க, நினச்சிடாதீங்க. அடுத்து லேட்டர் பாண்டியாஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து மாரவர்ம சுந்தரபாண்டியன், 2 மற்றும் முதல், அடுத்து ஜடாவர்ம சுந்தரபாண்டியன், குலசேகர பாண்டியன், மார்கோபோலோட குறிப்பு, கட்டக்கலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 1வது பாண்டிய பேரரசை பற்றி கொடுக்கவே இல்லை அப்படின்னா அப்போ கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேட்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. வேள்விக்குடி செப்பேடு அங்கே தான் இருக்குது, கூன்பாண்டியன் அங்கே தான் இருக்கான், பக்தி இயக்க காலகட்டங்கள் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் பக்தி இயக்கம்ன்ற டாப்பிக்கை ஆரம்பிக்கல பாருங்களேன். நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள்ன்றதே கொடுக்கப்படலை. அப்போ அதில் கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இந்த டாபிக்ஸ்ன்றது சும்மா பெயரளவு கொடுக்கப்பட்டிருக்குதானே தவிர டெப்த்தாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த சிலபஸோட இந்த சிலபஸ் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 8 பொறுத்த எடுத்துக்கிட்டோம்னா மாளிகைபுருடைய படையெடுப்பு, மதுரை சுல்தானியம், அதுக்கப்புறம் விஜயநகரத்தினுடைய படையெடுப்பு, அந்த பின்னணியில் மதுரை நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இதே காலகட்டங்களில் ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதிகளை பற்றி புதுசாக உள்ள என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா ஒரு பாக்ஸாக தான் இருக்கும், இம்பார்ட்டன்ஸாக கிடையாது. அதுக்கப்புறம் தமிழகத்தின் மராத்தியருடைய நிலைப்பாடு என்ன, இது ஒரு கேட்டகரியாகவும். அடுத்து ஐரோப்பியருடைய வருகை, அதில் ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷ், டச்சு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாளையக்காரர்களுடைய புரட்சி, தென்னிந்திய புரட்சி, வேலூர் கழகம், அதுக்கப்புறம் தமிழகம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் தமிழகம்ன்ற அடிப்படையிலும் தமிழகத்தினுடைய விடுதலை போராட்டம், இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றதும், ஆரம்பகால தேசியவாதிகள், அதுக்கப்புறம் ரேடிக்கல் நேஷனலிஸ்ட், அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலைப்பாடு மாறியவர்கள் அப்படின்றவங்களையும், அடுத்து 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களும், அடுத்து காங்கிரஸ், ராஜாஜி, காமராஜர், நீதி கட்சி, ஈவே ராமசாமி அவருடைய சுயமரியாதை இயக்கம், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம், திராவிட கட்சிகள், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்றம், இடஒதுக்கீடு, விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை, தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சின்ற டாபிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசனில் இந்திய புவியியல்னு ஒரு லெசன் இருக்கும். அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8-9 லெசன் இருக்கும் நினைக்கிறேன். அதில் தமிழக புவியியலை பற்றி ஒரு 2 லெசன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த சம்மந்தமான இந்த நீர், அப்புறம் விவசாயம், தொழில் சார்ந்தம், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பல விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இந்த சில டாபிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வழக்கம் போல் புவியியல் கண்டுபிடிப்பு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரெனான்ஸ் அண்ட் ரிஃபர்மேஷன் வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு புவியியல் கண்டுபிடிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்லைட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் வல்லாட்சி புரிந்த நல்லாட்சியாளர்கள். அடுத்து ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் புரட்சிகளின் காலம்ன்ற அடிப்படையில் அமெரிக்க சுதந்திர போகிற புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. தொழில் புரட்சி, வேளாண் புரட்சி, ஃப்ரெஞ்சு புரட்சி ஏற்கனவே இருந்த தலைப்புகள் தான். நெப்போலியன் போனாப்பட்டு கொடுத்துருக்கப்பட்டிருக்கு அவனுடைய போர்கள். அப்புறம் காங்கிரஸ் ஆஃப் வியன்னா, மெட்டர்னிக்கோட கான்செப்ட் என்ன, ஐரோப்பாவினுடைய கூட்டமைப்பை எவ்வாறு உருவாக்குனார், அப்புறம் புனித கூட்டணின்ற ஒரு கண்டென்ட், இதெல்லாம் மெட்டீரியல் எப்போயும் ஆட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ தான் அவங்க சிலபஸ்லேயே அதை ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம மெட்டீரியலே இதெல்லாம் எப்போயே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிரேக்க சுதந்திர போர், அந்த பின்னணியில் 1830 1848 ஃப்ரான்ஸில் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட புரட்சியை பற்றின டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 10 ஐக்கிய இத்தாலி, அதில் மாசினி, இளம் இத்தாலி இயக்கம், கரிபால்டி, கவுண்ட் கௌரவ நிலைப்பாடு என்ன, அடுத்து ஐக்கிய ஜெர்மனி, சால்ரின், பிஸ்மார்க், 3ஆம் நெப்போலியன் எவ்வாறு எதிர்ப்பாக இருந்தாது, அதுக்கப்புறம் கிரிமிய போர்னா என்ன, அதுக்கப்புறம் இளம் துருக்கியர் இயக்கம், பால்கன் வார், அப்படியே கிழக்கத்திய பசங்க வரக்கூடிய டாபிக்ஸ் இது. அதுக்கப்புறம் முதல் உலகப் போரை ஒட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் ரஷ்ய புரட்சி 1917 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப், வல்ல சர்வாதிகாரிகள் எவ்வாறு தோன்றுனாங்க, அதில் அடால்ஃப் ஹிட்லர், பெனோட்டோ முசோலினி, முஸ்தபா கமல் பாஷா, பழைய சிலபஸ் அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2ஆம் உலகப் போரோட நிலைப்பாடு என்ன, அடுத்து ஐநா சபை எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது, கெடுபிடி போரோட கான்செப்ட் என்ன, இதே காலகட்டங்களில் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அண்டு நான் அலைன்மெண்ட், அணிசேரா இயக்கத்தில் 3வது அணி சேரா நாடுகளுடைய நிலைப்பாடு என்ன, ஸ்கூல் புக்ஸ்லேயே கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐநா சபையும் உலக பிரச்சனைகளும், அதுக்கப்புறம் எவ்வாறு ஐரோப்பிய யூனியன் தோற்றுவிக்கப்பட்டது, எவ்வாறு கெடுபிடி போர் முடிவுக்கு வந்ததுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னையா நீ வாட்டுக்கு அந்த கடன்னு வாட்ச ஒரு 27 நிமிஷத்துக்குள்ளே 10 யூனிட்டையும் அவுட்லைன் கொடுத்து சொல்லிட்டேன். இது எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு அனுபவத்தை செயலாக கொண்டு வந்து ஒரு அனுபவத்தை பெறுவது என்பதற்கு காலங்கள் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் அந்த செயலை செய்து முடித்தவர்கள் மேலோட்டமாக சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக வேணும் டாக்டர்ன்றப்ப அவர் டயட் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்றதை தான் சொல்லுவார். பட் இது அவர் சொல்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும், இல்லை அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் போதும். ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும். இது எவ்வளோ நாள் செய்யணும், லைஃப் லாங் செஞ்சால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறது. சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப மல்டி டைம்ஸ் படிக்கணும், ரீகால் பண்ணணும், நிறைய டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்யணும். ஸ்ட்ராங்காக இருக்க விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், வீக்காக இருக்க விஷயத்தை ஸ்ட்ராங்காக மாற்ற முயற்சி பண்ணணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வு கண்டிப்பாக ரொம்ப எளிமையான வினாக்களாக இருக்காது. அதே சமயத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 110 வினாக்களில் கண்டிப்பாக 35 வினாக்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப மாடரேட்ஸாக இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்றது ஒரு 30லேருந்து 40 கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லோரும் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 கொஸ்டின் கிட்ட நீங்கள் கொஞ்சம் யோசித்து படித்ததெல்லாம் அனலைஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும், திங்க் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 35 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வரக்கூடிய எக்ஸாம் ஒரு மாடரேட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 110 மேஜர் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஹையஸ்ட்டாக ஒரு 85 கொஸ்டின்ஸ் அடித்தாலே பெரிய விஷயமாக தான் இருக்கும். 85 to 90 அடிக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ தயவுசெஞ்சு படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழ்நாடு பிஜிடிஆர்பி தேர்வில் எழுதி பாஸ் பண்ணணும். ஹிஸ்ட்ரி பிஜி எஸ்டண்டாக நீங்கள் மாறணும் அப்படின்னா ஓல்டு ஸ்கூல் புக் 6th-லேருந்து 12th வரைக்கும், நியூ ஸ்கூல் புக் 6th-லேருந்து 12th வரைக்கும், எத்திக்ஸ் புக் இந்திய அறிவியல் பண்பாடு 11th and 12th நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற சில லெசன்ஸை மட்டும் படிச்சுட்டு ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது ஒரு ஆத்தரை மினிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் படித்து நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் நிறையா எடுக்கும். இதே வேலைகள் செய்யும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் நிறைய டெஸ்ட் அடித்து பார்க்கணும். ஸோ இது ரெண்டையும் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க, ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஜி அசிஸ்டண்ட்டாக மாறிடலாம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ பேலன்ஸ் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலிங்கானதை கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.